காந்திப்பா எங்க நம்ம மிஸ் பண்ற? பிரெடிக்ட் பண்ற மாதிரி அடிக்கிற. சர்ப்ரைஸ் பண்ணு காந்திப்பா. ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே நண்பர்களே, வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. ஃபஸ்ட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் பல மென்டல் டார்ச்சர்களை தாண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். கொஞ்ச நாளாகவே இந்த ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷரு, அங்கே ப்ரெஷர், இங்கே ப்ரெஷருன்னு ஒரு ப்ரெஷர் குக்கராகவே என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கேன். ஸோ சந்தோஷமாக ஒரு வீடியோ போடலான்னு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்க போகுது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த காரு, பஸ்ஸு, பைக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நல்லா ஓடணும்னா, நல்லா வேண்டாம், ஓடணும்னா என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்லவா? இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் ஓடணும்னா பெட்ரோல், டீசல், கேஸ், இந்த மாதிரி ஃபியூல் தேவை. அந்த மாதிரி ஹியூமன்ஸ் நல்லா இயங்கணும், நல்லா செயல்படணும் அப்படின்னா ஹியூமன்ஸுக்கு என்ன தேவை? சோறு, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாம் தேவைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, இன்டர்நெட்டு இதுவும் நம்மளோட அத்தியாவசிய லிஸ்ட்டில் அடுத்தடுத்து சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம பசங்க இப்போல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பட் எல்லாரும் மாதிரியும் என்னையும் நீங்கள் தப்பாக எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா என்னால் இன்ஸ்டாகிராம் இல்லாமையும் சர்வை பண்ண முடியும். இது வரைக்கும் மேக்ஸிமம் 7 நாள் நான் இன்ஸ்டாகிராம் இல்லாமல் சர்வை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜென்ரேஷன் இப்படி ஆயிடுச்சுங்கிறத நினச்சி வேதனையாக இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, ரீசெண்டாக ரொம்ப நாள் கழித்து என்னோட இன்ஸ்டாகிராமில் எடுத்து நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் நல்ல ரீல்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர்த்துக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு அதுக்கு ரிப்ளையும் பண்ணல, ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அதனால் நான் ரொம்ப சோகமாயிட்டேன் நண்பர்களே. ஆக்சுவலாக நானே யார் வீடியோக்கும் ரியாக்டோ ரிப்ளையோ பண்ண மாட்டேன், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் எனக்கு ரெகுலராக வீடியோஸ் அனுப்புவாங்க, தோணும் போதெல்லாம் அனுப்புவாங்க, எப்போ வேணால் அனுப்புவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் எப்பயாவது தான் வீடியோஸ் அனுப்புவேன். அப்போ என்ன பண்ணணும், என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கானேன்னு ஒரு ஆர்வத்தில் போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஒரே சோகமாயி அப்போ தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். ஒவ்வொரு டைம் எனக்கு ஒரு வீடியோ பிடிச்சி போகும்போதும் இந்த வீடியோ நல்லா இருக்கே, யாருக்காவது அனுப்பலாமேன்னு கை போகும்போது, அனுப்பாத, சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக சேவ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா வீடியோவையும் லைவாக போட்டு காமிக்க போகிறேன். வாங்க எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தங்க. ஏங்க மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. ஏங்கன்னு சொல்லியே எல்லாத்தையும் கூமாப்பட்டி போலான்னு ஏங்க வச்சுட்டாரு. மேட்டர் என்ன தெரியுமா? இந்த கூமாப்பட்டிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். அங்கே ஒரு சுற்றுலா பிளேஸும் இருந்துச்சு. அந்த சுற்றுலா பிளேஸை கொரோனா டைம் அப்பவே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இடத்த அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டாங்க. எவனோ ஒருத்தன் கையும் காலையும் வச்சுட்டு கம்முன்னு இல்லாம நம்ம அண்ணனை செம்மையா உசுப்பேத்தி விட்டுருக்கான். அந்த டென்ஷன்ல கூமாப்பட்டியை தேடி உலகமே வரணும் முடிவெடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டு கூமாப்பட்டிக்கு நிறைய பேர்த்த வரவும் வச்சுட்டாரு. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, சோசியல் மீடியாவோட பவருங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அளவுல இருக்கு. அதை பிளான் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம். உங்கள நிறைய பேர்த்துக்கு அவர் சாதாரணமாக இந்த மாடு மேய்ச்சிட்டு இளநீ பொறிச்சிட்டு ஆற்றுல ஏரியில் குளிச்சுட்டு இருக்கிற வெட்டி பையன் தான் நினைப்பீங்க. அவரு இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க வேண்டிய ஆள். லட்சுமி நரசிம்ம சுவாமி, டிசிபி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஏதோ ஒரு 1-2 பாயிண்ட் மிஸ் ஆனதுனால ரீல்ஸ் போட்டு சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கான்செப்டை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். எல்லாம் கான்சியஸாக இருக்கீங்களா? ஃபோக்கஸ் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். எக்ஸாம் ரொம்ப கம்மி மார்க் எடுத்துருந்தாங்க. ஒரு நாள் இந்த பீப்புள் உட்காந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 95 மார்க் எடுத்துட்டு சேரியில் பாராட்டினாங்க. எப்படி ஆச்சு, நானா பண்ணேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சுங்க. அப்புறம் இன்னொரு நாள் வேற சேரில் உட்காந்து படித்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மி, அதே மார்க்கில் தான் எடுத்தாங்க. அப்புறம் பின்னும் இந்த சேரில் உட்காந்து பார்க்கலாம். இந்த சேரில் உட்காந்து நல்லா படிப்பேன், இந்த சேரில் உட்காந்து பார்க்கலாம். உட்காந்து அடுத்த எக்ஸாம் எல்லாத்துக்கு 95 எடுத்தேன். சேரே வந்துட்டாரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. இந்த சேர் வாங்கினா உங்களால இந்த மாதிரி படிக்க முடியும். நிச்சயம் படிச்சா பெஸ்ட் வாங்கி போங்க.
என்னடா ஆச்சு தம்பி உனக்கு, நல்லா தானே இருந்த, நீ பைத்தியக்காரத்தனமா பேசியிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா ஏன்டா ஜோசியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட, இனிமே நானும் இந்த மாதிரி 4-5 சேர் வாங்கி வச்சு இதுல உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க ஓஹோன்னு போயிருவீங்கன்னு ப்ரொமோட் பண்ணி காசு சம்பாதிக்க போறேன். நான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் கொடுக்குற ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், மூட நம்பிக்கை ப்ரமோட் பண்றது இறங்காதீங்க. உங்க பேரையும் கெடுத்து உங்களை பார்க்குற வியூவர்ஸோட நம்பிக்கையும் கெடுத்துரும். நம்ம வந்து இப்போ நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பான ப்ரொமோஷனையும் பண்றது மூலமாவோ இல்லை பார்க்கறது மூலமாவோ நம்மளே வந்து நம்மளோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டும் பண்ணாதீங்க, அதை வந்து என்கரேஜும் பண்ணாதீங்க. இந்த தம்பி தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானான்னு தெரியல. எனக்கு இந்த தம்பியை ரொம்ப பிடிக்கும். அவனோட அந்த கன்சிஸ்டன்சியும் தன்னோட அப்பாவுக்கு உதவணும் அப்படிங்கிற அவனோட மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஓகே, அடுத்த வீடியோ. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, என் பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான். அவன் இதே அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்காந்துருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழே, எல்லாம் பார்ஷியாலிட்டி. How is it possible? See friends, இந்த வீடியோ பார்த்த உடனே எப்படிடா இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே AI is so great friends. இந்த கூகுள் கம்பெனிக்காரன் VO2 அப்படின்னு ஆல்ரெடி ஒரு AI வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தான். அந்த AI வந்து நம்ம நினைக்கிறத வச்சு நம்ம எழுதக்கூடிய ப்ராம்ப்ட்ல இருந்து அதுவா ஒரு ரியலிஸ்டிக்கான வீடியோவை வந்து கிரியேட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒழுங்கா இல்லை. ஆனா இப்போ VO3ன்னு ஒரு அப்கிரேடை விட்டதும் அதுல ஜென்ரேட் ஆகிற வீடியோஸ் எல்லாம் அப்படியே நேச்சுரலா இருக்கும். நம்மளோட இமேஜினேஷன்ல இருக்கிறத அப்படியே வீடியோவா கொண்டு வர முடியும். இந்த வீடியோவை நேச்சுரலா ஷூட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ½ டேவாவது ஆயிரும். இதை வந்து CGல ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா 2-3 நாள், மேபி ஒரு வீக் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் 2 நிமிஷத்துல இந்த AI வந்து இந்த வீடியோவை ஜென்ரேட் பண்ணுது. என்னால இதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படி பண்ணுதுன்னு நான் இனிமே யோசிச்சுட்டே இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 2-3 வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னதான் AI வந்தாலும் நிலால பாட்டி வடை சுட்டாலும் அந்த வடை சாப்பிட காசு வேணும். போய் வேலைய பாருங்க. இன்னும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க. நிலால பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. மண்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்ததை எடுத்துட்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சில வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் இந்த பாண்டிய மன்னன் வந்து போருக்கு போகும்போது என்ன நடந்துச்சுங்கிறத விளாகா எடுத்திருப்பாரு. பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் இப்போது மலையூருக்கு பயணிக்கிறோம். தஞ்சை பெரிய கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே விளாக் எடுத்து போட்ட மாதிரியும் சில வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கல்ல பாருங்க, நம் கலைஞர்களின் வீரம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போகும். ஒரு சைடு நான் இதை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரு, டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, எடிட்டரு, கேமராமேனு இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் தட்டெடுத்து தெருவுக்கு தான் போகணும். இன்னும் கொஞ்சம் வருஷமெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு என்னால் இமேஜின் பண்ண முடியல. அது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். வணக்கம்டா மாப்ள. நாட்டுல பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு. பேசாம இந்த நடுராத்திரில அலையிற தொழில விட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்னு இருக்கேன். சாவு கிராக்கி, ஓரமா போக மாட்டியாடா? வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாயா? ஆளை பாரு, கருப்பு கரடி மாதிரி. மாப்ள, நம்ம கிட்ட ஒருத்தன் வாயை விட்டுட்டான். நைட்டு போய் அட்டாக் பண்ணிட வேண்டியதுடா. நம்ம கிட்ட வாய் விட்டோம், வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நாய்களை பிடிக்க வந்து இந்த நாய்கள்கிட்ட மாத்திக்கிட்டேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை எடிட் பண்ணவர் வந்து அவரோட 100% பிரெயின் பவரையும் தாண்டி அதிகமாக யோசிச்சு எடிட் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணவர் ஒரு ஜீனியஸாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் தான் எடிட் பண்ணேன். எங்களையெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த டெக்னாலஜி பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி இந்த மாதிரி வீடியோஸை நம்மளும் க்ரியேட் பண்ணலான்னு நினச்சி நானும் க்ரியேட் பண்ணி ஒரு சேனலில் போட்டுருக்கேன். அது என்ன சேனல்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். என் ஆளை அங்கனக்குள்ள நிப்பாட்டிட்டு ஒண்ணுக்கு இருக்க போனேன் சார். அதுக்குள்ளே என் ஆளை எவனோ ஆட்டையை போட்டான். எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் சார். அதாவது நண்பர்களே, இந்த யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும்
கொஞ்ச நாளாக சில குரங்கு தொல்லைகள் தாங்க முடியாமல் இருக்குது. எந்த குரங்கு பார்த்தாலும் கேமராவை தூக்கிட்டு நானும் யூடியூபர், நானும் vlog எடுக்க போகிறேன்னு கிளம்பிருச்சுங்க. இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோங்க. மற்ற அனிமல்ஸை விட இந்த மங்கின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன். அந்த மாதிரி எல்லாம் சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது. நம்மளோட ஃபேஸ் ஷேப்பும் இருக்கிறதுனால அது பேசிச்சுன்னா கூட நம்மளால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மங்கியை வச்சு எடுத்த ஐடியா வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல ஐடியா. அதுக்குன்ட்டு அதையவே வச்சு எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் இந்த குரங்கு கூட்டமாகவே சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரே குரங்கா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்து கூட இந்த கண்டென்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன்ல இதே மாதிரி நானும் வீடியோஸ் போட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னோட சேனல் நேம் அப்புறம் இன்ஸ்டா பேஜ் நேம் வந்து சில்வர் ஃபாக்ஸ். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி நம்மளோட பேஜை பிரபலமாக்குங்க. இந்த வார செய்திகள் முடிவடைந்தது. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.